மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி லைக் பண்ணி பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1/5/2026 ஆகுது. எல்லாருக்கும் தமிழகத்தில இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் கூட சொல்லலாம். இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சேனல் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, வயலுக்கு வந்திருக்கோம். அதாவது இப்போ வந்து ஒரு பிரேக்கு, சாப்பாடு டயம். பார்த்தீங்கன்னா, காலை முதல் இப்போ வரைக்கும் வயல்ல வந்து வேலை பார்த்துருந்தனால நான் வந்து அறிக்கை குடுக்க முடில. ஏதோ கொஞ்சம் கேப்பு கிடைச்சதால நான் வந்து தயார் பண்ணி அனுப்புறேன். பார்த்தீங்கன்னா, சரியான வெயிலுங்க. காலையில கொஞ்சம் மழை வர மாரி இருந்துச்சு. நம்ம ஏரியாவுல சொல்றேன். மழை வர மாரி இருந்துச்சு. ஆனா மழை வரல. ஆனா, மழை வரும்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா, அது வந்து மேகக்கூட்டங்கள் எல்லாம் காலையில கலைஞ்சு போயிருச்சு ஒரு 6 மணி போல. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அதிகமான வெயிலு. 41 டிகிரிக்கு மேல உள் மாவட்டங்கள்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கூட ஆய்வகத்துல கூட 40 டிகிரிக்கு மேல வெயில் வந்து அடிக்க தொடங்கியிருக்கு. ஆனா, நெறைய பேர் சொல்லுவாங்க, "தம்பி விவசாயம்லாம் ரொம்ப ஈஸிப்பா. அது வந்து யாரு வேணா பண்ணிடலாம்." நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து சொல்லுவது வேற. ஆனா, செய்யும்போது தான் தெரியுது அந்த வேலையோட அருமையும், அந்த வேலையோட அந்த கஷ்டமும் பார்த்தீங்கன்னா, இப்போ புரியுது. நான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே விவசாயிகளுக்கு போயி சப்போர்ட் பண்ணி, வயல்ல வேலை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கஷ்டம் என்னன்னு. மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் இன்னைக்கு. நம்ம மழைய பத்தி பார்க்க போறோம். எல்லா இடங்களுக்கும் மழை வந்துகிட்டு இருக்கு. இப்ப இப்ப கூட மதுரைக்கு மேற்கே மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க மக்களே. சரிங்களா? அத பத்தி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ, இப்போ வந்து அடுத்தபடியா பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு நேற்று வந்து அறிவித்ததுபடியே நான் சொன்ன மாரி மழை பெஞ்சிருக்கு. ஆனா என்ன ஒரு கவலைன்னா, நான் சொன்ன மாரி மழை பெய்தாலும், ஆனா ஏகப்பட்ட இடங்கள்ல மழை வந்து இன்னும் பரவில்ல, பெய்யாம இருக்கு. நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மழை வருங்க. நல்லா கேட்டுக்கோங்க மக்களே மற்றும் விவசாய சொந்தங்களே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கோடைக்காலம் மழை அப்படிங்கிறது நிலத்தில தான் உருவாகும். ஆனா பருவமழைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறுபாடு இருக்கு. நம்ம எல்லாமே மழை என்றால் வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அதான் கிடையாது மக்களே. நல்லா கேட்டுக்கோங்க. மழை அப்படிங்கிறது பலவிதமான மழைப்பொழிவுகளை ஏற்படுத்தும். அதாவது இப்ப கூட பாருங்க, பெங்களூர்ல நேற்றைய முன்தினம் கிட்டத்தட்ட ஆலங்கட்டி மழையும் பெஞ்சிருக்கு. பாதிப்பு மிக கடுமையா இருக்கு பெங்களூரு. பெங்களூருக்கெல்லாம் மழை கிடைக்கணும்னா, தென்மேற்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை தான் அவங்களுக்கு பெய்யும். ஸோ அந்த மழை விட்டா வடகிழக்கு பருவமழை பெய்யாது. ஏதோ புயல்கள் ஏதோ கரை கடந்து நம்ம தமிழகத்தில கரை கடந்து கொஞ்சம் அங்க அந்த பக்கம் போனா மழை இருக்கும் அவ்வளோதான். சரிங்களா? அதுவும் புயலும் வராதனால, அவர்களுக்கு வந்து ஒரு 4 மாசம், 6 மாசம், 7 மாசம் ஆகும் மழை பெய்ய. இதனால பெங்களூருக்கு நீண்ட மாதங்களுக்கு பிறகு மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா, பலவிதமான ஆபத்துகள் ஏற்படும். நம்ம வந்து முன்னாடியே சொல்ட்டோம். நம்ம தமிழகத்தில மழை பெய்தாலும் சரி, எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி, டெல்லியில மழை பெஞ்சாலும் சரி, ஹைதராபாத்தில மழை பெஞ்சாலும் சரி, நீண்ட வாரங்களுக்கு மழை வந்தாலே ஒரு ஆபத்து தான். சரிங்களா? நம்ம எல்லாருமே இத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து கோடைக்கால மழை அப்படிங்கிறது நேற்று முதல் தீவிரமாக நேற்று முன்தினமே தொடங்கிருச்சு. நேற்று வந்து சற்று பரவலாக மாறியிருக்கு. இன்னைக்கு அதை விட பரவலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்க. மழை பெய்யும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். மழை வருந்தும்போது, "அப்பாடா! மழை வந்துருச்சுப்பா" அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா அதே சமயம் மழை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த சூறாவளி காற்று வேற. சூறாவளி காற்று, அப்புறம் இன்னொன்னு இந்த இடி மின்னல் பாருங்க. இடி இடிக்கும் பார்த்தீங்களா? அந்த சத்தம் பயங்கரமா இருக்கும். நேற்று வந்து திருநெல்வேலியில மழை பெய்யும்போது, ராஜபாளையத்தில அந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கும். ராஜபாளையம் மட்டும் இல்ல, கரூர்லயும் அதிகமான இடி சத்தம். அதேபோல திருப்பூர் பக்கமும் அதிகமான இடி சத்தம். சேலம் ஏகப்பட்ட இடங்கள்ல இது மழை பெஞ்சிருக்கு. ஆனா மழை பெய்த இடங்கள்ல வலுவான மழையும் அருகருகே ஒதுக்கி பெஞ்சிருக்கு. கவலைப்படாதீங்க மக்களே. ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் சிறப்பான மழை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம தமிழகத்தில மழை இருக்குமா? இல்ல இல்லையான்னு கேட்டீங்கன்னா, மழை இருக்கு. மழை இருக்கும். சரிங்களா? இப்பவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில நீங்க ரிப்போர்ட் நம்ம அறிக்கை கேட்கும்போது கூட மழை பெய்யலாம். சரிங்களா? ஏன்னா நம்முடைய ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் வானிலைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்து ரீச் ஆகுது. இதனால ஒரு 6 மணிக்கு மேல பார்ப்பவங்க, இரவு 8 மணிக்கு மேல பார்ப்பவங்கலாம் மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட இடங்கள்ல கனமழை பெய்யும். தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் நேற்று மழை பெய்த இடங்களுக்கு மழை பெய்யும். இன்னைக்கு வந்து மழை
பெய்யாமல் நேற்று ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இன்றைக்கி வந்து மழை பெய்யுங்க. சரிங்களா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது எந்தெந்த இடங்கள்னால் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, பழனி முருகன் கோவில். நேற்று சரியான மழைங்க. பழனி முருகன் கோவில், அதே போல் இந்த ஒட்டஞ்சத்திரம், பொள்ளாச்சிக்கு தெற்கேயும் மழை பெஞ்சிருக்கலாம். ஆனால் பழனி முருகன் கோவிலை மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை கொட்டி தீர்த்துருக்கு. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மேற்கே, அதாவது மதுரையில் கூட மழை பெஞ்சிருக்கும். ஆனால் மதுரையில் பாதி இடங்களில் மழை பெஞ்சிருக்கு, மீதி இடத்துல மழையை காணும். மதுரையில் மேற்கே மழை பரவலாக, மதுரையில் கிழக்கே மழை இல்லை. பாருங்கள், ஒதுக்கி இப்போ இது மதுரை மாநகரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊர் தான் மதுரை. மதுரைக்கு மேற்கே மழை, ஆனால் மதுரைக்கு கிழக்கே மழை இல்லை. ஸோ இப்படி ஒதுக்கி பெய்யுது. அதே போல் சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை இல்லை, அறிவித்ததுபடியே மழை பெய்யாமல் இருக்குது. இன்றைக்கி பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை, அதே போல் பரமக்குடி, தென் மாவட்டம் கடலோரத்துக்கு மழை வர இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ள கண்டிப்பாக மழை பெய்யும். இப்போ கூட ராஜபாளையத்துக்கு மிக அருகேயும், அதே போல் மதுரைக்கு மேற்கேயும், திண்டுக்கலுக்கு மிக அருகேயும் மழை மேகம் தீவிரமாக கொஞ்சம் பெய்ய தொடங்கியிருக்கு. ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனமழை இல்லாமல் வரக்கூடிய நேரங்களில் பிக்கப்பாக வாய்ப்பு இருக்குது, தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் கவனமாக இருங்க மக்களை, எச்சரிக்கையாக இருங்க. ஸோ நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டம் மையமாக வைத்து திருநெல்வேலியோட கிழக்கை விட தூத்துக்குடியிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் திருநெல்வேலி பக்கம் அப்படி நோக்கி போனீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு திருநெல்வேலியில். திருநெல்வேலி மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட, அதே சமயம் இடியோட தாக்கம், சூறாவளி காற்று வேறு. ஸோ இப்படிலாம் திருநெல்வேலி பக்கம் அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு இடங்களில் அந்த வாழை மரங்களும் முறிஞ்சிருக்கு, தகவல் வெளியாகிறது. கண்டிப்பாக மழை பெய்யும் போது திருநெல்வேலியில் மழை பெஞ்சாலும் சரி, சென்னையில் மழை பெஞ்சாலும் சரி, டெல்டாவில் மழை பெஞ்சாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யும் போது கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் கண்டிப்பாக மழை வரும். கண்டிப்பாக அது இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு நாள் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று, இடி மின்னல் கண்டிப்பாக அதிகமாக இருக்க தான் போகுது. சரிங்களா, எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகளை தயவுசெய்து பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே அழைச்சிடுங்க. குழந்தைகளை வெளியே விடாதீங்க. மழை பெய்யும் போது குழந்தைகளை தயவுசெய்து வீட்டுக்குள்ளே அழைத்து விடுங்கள். வெளியில் வந்து விளையாட விடாதீங்க. வீட்டுக்கு மாடியில் குறிப்பாக போக விடாதீங்க. எல்லாருமே பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க தயவுசெய்து. சரிங்களா. ஸோ இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழை தொடரும். டெல்டாவில் நேற்று மழை இல்லை, அறிவித்ததுபடியே மழை இல்லாமல் மழை பெய்ய வந்திருக்கலாம். ஆனால் மழை வந்து அவ்வளவோ முயற்சி பண்ணி வரல. இன்றைக்கி வந்து திருச்சிராப்பள்ளியும் தாண்டி தஞ்சாவூர் நோக்கி ஒரு மழை வர வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் இன்றைக்கி வந்து கனமழை பதிவாக வாய்ப்பு. சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, வடக்கு ஆந்திரா, விசாகப்பட்டினம் மற்றும் கடல் பகுதியில் ஒரு வலுவான ஒரு மழை வந்து தீவிரமாக தென்மேற்கு திசை நோக்கி கடலே அப்படி புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது கொல்கத்தா மற்றும் வட இந்தியாவில் உருவான மலை, சுந்தரவன காடுகள் அங்கே உருவான மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் கடந்து இப்போ அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி வரல, அது கடலை நோக்கி அப்படியே தென்மேற்கு திசை நோக்கி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. இது வருமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அதோடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது வரும் வழி எல்லாமே பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. சூறாவளி காற்று வடக்கு வங்கக்கடல் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. ஆனால் சூறாவளி காற்றும் மழை, இடி மழை அப்படியே வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. கடலை அப்படியே சுழட்டி போட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்குது, கீழே இறங்குது தெற்கு நோக்கி. இதனால் இது கடலை மீன் பிடிப்பவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வட உள் மாவட்ட மழை வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை இருக்கும். அதேபோல் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதேபோல் திருப்பூர், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பரவலான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடை மழை ஒதுக்கி தான் பெய்யும். ஒதுக்கப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக வரும் மழைகள் தீவிரமாகும். சரிங்களா. யாரும் ஒதுக்கி பெய்யுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஒதுக்கி தான் பெய்யும். ஏன்னா இதோடைய தன்மை, இதோடைய இயற்கை தன்மையே அப்படி தான். சரிங்களா. இதுவே நம்ம வந்து மழைக்காலம் ஒப்பிட்டு பார்த்தால், மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு பகுதி வந்தாலே போதும். ஒரு தாழ்வு பகுதி, ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக மழை கொடுக்கும். அது வேறு. இது கோடை மழை அப்படிங்கிறது ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா 41 டிகிரி 42 இருக்கும். அதே திண்டுக்கலுக்கு 40 டிகிரி இருக்கும். இப்படி ஒரு சில இடத்துல வெப்பம் ஏறும், ஒரு இடத்துல குறையும் பொழுது அப்படியே ஒதுக்கி தான் பெய்யும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் சூறாவளி காற்று மழை தொடங்குவதற்கு முன்னாடி அடித்து கண்டிப்பாக ஜில்லுன்ட்டு ஒரு காற்று அடித்தா மழை வராது. சரிங்களா. இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை இருக்குங்க. எல்லா மாவட்ட மக்களும் எச்சரிக்கையாக இருங்க. கோடை மழை எந்த இடத்திலும் இந்த நேரத்தில் உருவாகலாம். இன்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு கூட மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.